அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசன் கோபி பாக்கியம் தேசிய பாடசாலை ஆசிரியர். தருவங்களுக்கு 075515361. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இன்னும் ஒரு பாடமாக இருக்கக்கூடிய பூனையால் வந்த புகார் என்ற ஒரு பாடம். என்னது? பூனையால் வந்த புகார் என்ற ஒரு பாடத்தை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரி, ஓகே, எல்லோரும் உங்களுடைய புத்தகங்கள் எடுத்து வச்சு கொள்ளுங்கள். இனி நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக பார்ப்போம். பூனையால் வந்த புகார். 2 பூனை இருப்பாங்க. எஸ், பூனை ஒன்று இருக்குது, இங்கே எலியும் இருக்குது, வடிவாக காணப்படுகின்றது. ஓகே, இப்போ நாங்கள் இதனை தெளிவாக பார்ப்போம். முதலாவது, 4 நண்பர்கள் கூட்டாக பஞ்சு வியாபாரம் செய்து வந்தனர். அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஒரு இடத்துல 4 நண்பர்கள் கூட்டாக பஞ்சு வியாபாரம் செய்து வந்தார்களாம். என்ன செய்து வந்தார்களாம்? பஞ்சு வியாபாரங்களை செய்து வந்தனராம். 4 நண்பர்கள் என்ன செய்திருக்காங்க? கூட்டாகன்னு சொன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு பஞ்சு வியாபாரம் செய்து வந்தாங்களாம். நாளடைவில் பஞ்சு கடையில் ஏராளமான எலிகள் பெருகின. ஆகவே கொஞ்ச நாள் போகும்போது அந்த பஞ்சு கடையில நிறைய எலிகள் பெருகிருச்சான். ஆகவே அந்த பஞ்சு பொதிகளை நாசம் செய்தனர். அப்போ அந்த எலிகள் என்ன செய்யுது? இப்போ எலிகள் உங்களோட வீட்டில் இருந்தாலும் என்ன செய்யும்? புத்தகங்களாகட்டும் அல்லது ஏனைய பொருட்களாகட்டும் எல்லாத்தையும் நாசம் செய்யும். அதாவது வீண் விரயம் செய்யும். எல்லாத்தையும் காட்டிச்சு இதாக்கிறோம். அடுத்தது, எலிகளை ஒழிக்க என்ன செய்யலாம்? அப்ப திங்க் பண்ணியிருக்காங்க. அப்ப நாங்க எலிய ஒழிக்கிறதுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு யோசித்தனர். ஒரு பூனை வளர்க்கலாம் என முடிவெடுத்தனர். அப்ப எல்லோரும் என்ன செய்திருக்காங்க? சேர்ந்து சரி, அப்ப நாங்க ஒரு பூனை வளர்ப்போம் அப்படின்னு ஒரு யோசனை வந்துடுச்சு. ஓகே, 4 சேர்ந்து ஒரு பூனையை வளர்க்க ஆரம்பித்தனர். இப்ப 4 பேர் சேர்ந்துட்டாங்க. 4 பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்க? ஓகே, நாங்க ஒரு பூனையை வளர்ப்போம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு பூனையை வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பூனை வந்த பின் எலித்தொல்லை குறைந்தது. அப்ப பூனை வந்த உடனே என்ன நடந்துச்சு? இப்ப எல்லோருக்கும் அந்த இடத்துல எலித்தொல்லை என்ற ஒன்று காணப்படவில்லை. எலித்தொல்லை இல்லை, குறைந்தது. இதன் காரணமாக 4 பூனை மீது அன்பு ஏற்படுது. எஸ், இதன் காரணமாக என்ன ஏற்பட்டிருக்கு? அந்த 4 பூனை மீது அதிகமான பிரியம், அன்பு ஏற்பட்டு விட்டது. ஆகவே பூனைக்கு சகலவிதமான உபசாரங்களையும் செய்ய ஆரம்பித்தனர். அது மட்டுமல்லாமல் அதன் கால்களுக்கு அணிகலன்கள் அணிவித்து அழகு செய்ய விரும்பினர். அப்ப அது மட்டும் இல்லாம என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு நாளும் அழகாக உபசரிக்கிறாங்க. அதோட சகல விதமான பொருட்களையும் கொடுக்குறாங்க. அதோட ஒவ்வொரு கால்களுக்கும் அதன் கால்களுக்கு என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு வகையான அணிகலன்கள் சொன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு அணிகலன்கள் 4 கால்களுக்கும் அணிவித்து அழகு செய்ய விரும்பியிருக்காங்க இந்த 4 பேரும். எப்படி இல்லையா? நீங்களும் ஒரு பூனை வளர்த்தா அந்த பூனையை மிகவும் பாசமாக அன்பாக வச்சிருக்கீங்க. அதே போல இவர்களும் அந்த பூனையை ஒரு செல்லப்பிராணியாக சரி வச்சுட்டாங்க. இப்ப நாங்க சரி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமா பாக்குறாங்க. ஏன்னா எலித்தொல்லை குறைந்துருச்சு. இவ்வளவு நாளைக்கு அவங்களுக்கு எலித்தொல்லை அதிகமாக காணப்பட்டிருக்குது. சரி, இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எனவே இந்த வியாபாரிகள் பூனையின் 4 கால்களை ஆளுக்கு ஒன்றாக பிரித்துக் கொண்டனர். இவங்க என்ன செய்யறாங்க? 4 ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்ப 4 பேரும் ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு கால்களை பிரித்துக் கொண்டனராம். அவரவருக்கு பங்கான காலில் தங்களுக்கு விருப்பமான அணிகலன்களை பூட்டி அழகு பார்த்தாங்க. இப்ப என்ன செய்திருக்காங்க? 4 பேரும் 4 கால்களை பிரிச்சு கொண்டாங்க. பிரிச்சு கொண்டு அவங்களுக்கு விருப்பமான மாதிரியான என்ன செய்திருக்காங்க? ஒவ்வொரு வகையான அணிகலன்கள், அவங்களுக்கு விருப்பமான எப்படி எப்படி அழகழகான அணிகலன்கள் இருக்குதோ அவ்வாறான அணிகலன்களை பூட்டி எல்லோரும் அழகு பார்த்திருக்கிறார்கள். இப்ப என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஒரு நாள் பூனை ஒரு காலை நொண்டிக்கொண்டே வந்தது. இப்ப என்ன செய்திருக்கு? ஒரு பூனை ஒரு நாள் மெதுவா நொண்டிக்கிட்டு வந்திருக்கு. அதை பார்த்தவர்கள் அந்த காலுக்குரியவனை பார்த்து, நண்பா, உனக்கு சொந்தமான பூனையின் காலில் அடிபட்டு விட்டது, கவனமாக மருந்து போட்டு குணப்படுத்து என்று கூறினர். இப்ப என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னா, 4 பேர் இருக்கும் பொழுது அதுல ஒரு பகுதியில 4 கால் தானே, அந்த 4 காலில ஒரே ஒரு காலில் மட்டும் என்ன பட்டதுன்னு சொன்னா அடிபட்டு விட்டது. அப்ப காயம் ஒன்று பட்டுது. ஆகவே காயம் பட்ட உடனே அந்த பூனை என்ன செய்திருக்குது? நொண்டி கொண்டு வந்திருக்குது. ஆகவே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்லியிருக்காங்க, இந்த ஒரே ஒரு காலில் மட்டும் அடிபட்டு இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த யாரு அந்த காலுக்கு பொறுப்போ அவங்க கட்டாயமாக மருந்து போட்டு அந்த பூனையினுடைய காலை குணப்படுத்து அப்படின்னு சொல்லி அறிவுரை கூறியிருக்கிறார்கள். சரி, இதற்கடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பாருங்க, அந்த பூனை இருக்குது, மிகவும் அழகாக வடிவாக இருக்குது. ஓகே, இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த காலுக்கு உரியவனும்
பூனையின் காயத்தை துடைத்தான். அப்ப அந்த காலுக்குரியவன் என்ன செய்திருக்கான்னு சொன்னா அந்த பூனையினுடைய காயத்தை துடைத்திருக்கிறான். பூனையினுடைய காயத்தை துடைத்துள்ளான். பூனையின் அடிபட்ட காலில் எண்ணெய் துணியை சுற்றி வைத்தான். அது மட்டும் இல்லாம பூனையினுடைய காலில் அடிபட்டு இருக்குது. ஆகவே அடிபட்டனால என்ன செய்திருக்கிறான், எண்ணெய் துணியை சுற்றி வச்சிருக்கிறான். ஏன்னா அடிபட்டு வச்சுதானே அதிகமாக, அதனால அதுக்கு என்ன செய்திருக்கிறான், துணியை சுற்றி ஒரு எண்ணெயை பூசி விட்டு அந்த துணியை சுற்றி வச்சுட்டானா. ஓகே. அன்று இரவு பூனை விளக்கு பக்கம் போனது. அப்ப பூனை வந்து என்ன செய்திருக்கா, அன்னைக்கு நைட்டுக்கு விளக்கு பக்கம் போயிடலாம். அதன் காலில் சுற்றி இருந்த துணியில் நெருப்பு பிடித்துக் கொண்டது. உடனே என்ன, அந்த கால் இருக்குதானே, அந்த காலில் எண்ணெய் சுற்றி இருந்தது. ஆக அந்த எண்ணெய் சுற்றி இருந்தனால மிகவும் வேகமாக என்ன செய்து திடீரென்று எண்ணெய் அந்த அப்படி பக்கண்டு நெருப்பு பிடித்து விட்டதா. காலில் நெருப்பின் சூடு தாங்காமல் அங்குமெங்கும் பூனை மிரண்டு ஓடியது. இப்ப என்ன நடந்துருச்சு, காலுக்கு சரியான சூடு. அப்ப காலின் சூடு தாங்க முடியாமல் பூனை என்ன செய்யுது, அங்குமெங்கும் அப்படியே ஓடி திரிந்து அப்படியே சுற்றி வருதான். இப்ப அதனால என்ன நடந்திருக்குது, பஞ்சு மூட்டைகள் அனைத்தும் இது சாம்பலாகிடுது. ஏனென்றால் பஞ்சு தெரியும் உங்களுக்கு, சிறிதாக ஒரு நெருப்பு பட்டாலும் மிகவும் வேகமாக பற்று எரியும். ஆகவே அந்த பூனை மெதுவாக அப்படியே அந்த ரூமுக்கு ஓடின உடனே வேகமாக என்ன நடந்துருச்சு, இப்ப அந்த ரூம்ல இருக்கக்கூடிய இந்த கடையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பஞ்சுகளும் எரிந்து சாம்பலாகி விட்டதாம். எரிந்து சாம்பலாகி விட்டது. ஓகே, இப்ப அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு தானே. வியாபாரிகள் மூவரும் பூனையின் காலில் எண்ணெய் துணி சுற்றியவனை பார்த்து, நீ எண்ணெய் துணி சுற்றி வைத்ததால் தான் இந்த நட்டம் வந்தது. எனவே எங்களுக்கு ஏற்பட்ட நட்டத்தை நீதான் தர வேண்டும் என சண்டையிட்டனர். இப்ப மற்ற 3 காலாக்கள், அதாவது ஒரே ஒரு காலில் என்ன நடந்துச்சு, காயம்பட்டுச்சு. இப்ப மற்ற 3 ஆக்கள் சொல்றாங்க, ஆமா என்ன நீ தானே இந்த பூனைக்கு என்ன செய்திருக்க, எண்ணெயெல்லாம் போட்டு துணியெல்லாம் கட்டி விட்ட. அதனால தான் என்ன நடந்துச்சு, இந்த பூனை ஓடி போய் அந்த காலில் நெருப்பு பிடிச்சு இந்த கடை ஃபுல்லாவே என்ன நடந்துருச்சு, முழுமையாக சுற்றி எரிந்து விட்டது அப்படின்னு சொல்லி 3 பேரும் சண்டை பிடிக்கிறாங்க அவரோட. அவனும் தான் வேண்டும் என்று செய்யவில்லை. எதிர்பாராமல் நடந்த விபத்திற்கு தன்னை மன்னிக்க வேண்டும் என கேட்டான். மற்ற மூவரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அவர் சொன்னார், இது நானா செய்தேன், அது ஒரு மிருகம், அது ஒரு பூனை ஓடி போய் அது அழிஞ்சிச்சுன்னு சொன்னா அதுக்கு நானா பொறுப்பு. இப்போ உங்களோட வீட்லயே ஒரு பூனை வந்து இருக்குது, அந்த பூனை வந்து ஏதாவது இடத்துல போயிட்டு ஏதாச்சும் ஒரு பொருளை உடைத்தோ அல்லது தள்ளியோ விட்டுட்டு, அப்ப அதுக்கு உங்களோட பேரண்ட்ஸ் உங்களை பேச முடியுமா? முடியாது. பூனை செய்ததுக்கு அது சொல்றாரு, அது பூனை மூவி வந்து செய்திருக்குது, அதுக்கு எப்படி நான் எப்படி நட்டம் கூற இயலும், நான் எப்படி பொறுப்பு சொல்ல இயலும் அப்படின்னு அவரு, நான் மற்றவங்க சொன்ன எல்லாத்தையுமே எனக்கு முடியாது, அப்படின்னு எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால என்ன செய்யுங்க, என்னையும் தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க, அது பூனை தான் ஓடி இருக்குது, அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பு சொல்ல முடியாது அப்படின்னு மற்ற 3 பேர்ட்டையும் சொல்லி வாதிடுறாராம். சாரி, இப்படி போகும்பொழுது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது, வழக்கு மரியாதை ராமனிடம் சென்றது. இப்ப என்ன நடந்திருக்குது, இப்ப உங்க ஆளுக்கு 3 பேருக்கும் சரியான அந்த ஒருத்தரோட சண்டை பிடிக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, மற்றவர்களோட சண்டை பிரச்சனை. ஆகவே இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப அவங்க 3 பேரும் மரியாதை ராமன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டாங்களாம். நடந்ததை அறிந்த ராமன், பூனையின் காலில் அடிபட்டுள்ளது, எனவே அந்த காலால் நடக்கவோ ஓடவோ முடியாது. அப்ப சொல்றாங்க என்ன, இவர்கிட்ட போயிடுச்சு, மரியாதை ராமன் என்கிறவர்கிட்ட என்ன நடந்துச்சு, இந்த வழக்கு போயிட்டு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, பூனைக்கு பூனை இருக்குது, இந்தா பாருங்க பூனை, இந்த பூனைக்கு ஒரு காலில் அடிபட்டுருச்சு, பூனைக்கு ஓட முடியுமா, நடக்க முடியுமா? முடியாது. ஆகவே மற்ற 3 கால்கள் தானே ஓடி இருக்கணும். அப்ப நீங்க இதை யோசிச்சு பாருங்க, பூனைக்கு 4 கால், ஆகவே அதுல ஒரு காலில் என்ன நடந்துச்சு, காயம்பட்டு. மிகுதி என்ன நடக்கும், அது 3 காலால தான் என்ன செய்யும், நொண்டி போயிருக்கும். ஆனால் அந்த ஒரு கால் மட்டும் என்ன நடந்திருக்கும், தூக்கி கொண்டு இருக்கும். அப்ப யாரு போயிருப்பா, அந்த 3 காலால் தான் போயிருக்கும். ஆகவே இப்ப என்ன சொல்ல போறான்னு பாப்போம் அவர் தீர்ப்பு. ஆகவே அவருக்கு சொல்றாரு, அந்த 3 காலால் ஓடவோ நடக்கவோ முடியாது, மற்ற 3 கால்களால் தான் ஓடி இருக்க வேண்டும். அப்ப இது என்ன செய்திருக்கணும், மற்ற 3 கால் இருக்குது தானே, அதனால அந்த 3 கால் தான் ஓடி இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. எனவே அந்த கால்களுக்கு சொந்தமானவர்கள் தான் நட்டத்துக்கு பொறுப்பு. ஆகவே அடிபட்ட காலுக்குரியவர்களுக்கு மற்ற மூவரும் நட்டத்தை வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்தான். இப்ப என்ன சொல்றாரு இவர், அந்த பூனையால ஒரு அடிபட்ட காலால ஒரு காலால போக முடியாது,
ஆகவே மற்ற 3 காலுக்கான அந்த 3 காலை கொண்டுதான் அந்த பூனை போயிருக்கு. அந்த 3 காலுக்கு நடந்து போயிருக்கு. ஆகவே அந்த 3 கால் யார் யாருக்கு சொந்தமோ அந்த ஆக்கள் தான் என்ன செய்யணும், இந்த பஞ்சு கடையில் ஏற்பட்ட நட்டத்துக்கு முழுமையாக பொறுப்பெடுக்கணும். அதனால நீங்க மற்ற ஆக்கள் என்ன செய்ய அவருக்கு என்ன செய்யுங்க, பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவர் தீர்ப்பளித்து விட்டார். சரிதானே? ஓகே. ஆகவே இதுல அந்த கதையினுடைய முடிவாக சொல்றாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. செய்யும் கர்மத்தின் முடிவை ஆராய்ந்து பார்த்தே செய்ய வேண்டும். ஆகவே எந்த ஒரு வேலையோ எந்த ஒரு கர்மத்தை செய்தாலும் நாங்கள் அதற்கு பின்னாடி இன்னொரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி யோசித்துதான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்களும் அப்படித்தான். எந்த ஒரு வேலைகளோ எந்த ஒரு செயலும் செய்தாலும் பின்னாடி எவ்வாறான விளைவுகள் என்ன மாதிரி விடயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி யோசித்து செய்யுங்கள். ஆகவே இவர் பாத்தீங்களா, மற்ற 3 பேரும் சேர்ந்து ஒருத்தர் மீது பழி சுமத்த பார்த்தாங்க. கடைசியில யாருக்கு பின்விளைவு வந்தது? மற்ற 3 வந்தது. ஆகவே நாங்களும் எந்த ஒரு வேலை செய்தாலும் சற்று நிதானமாக யோசித்து செய்யணும் இல்லையிலே. சரிதானே? ஆகவே இவர் இறுதியாக இந்த தீர்ப்பு கொடுத்துட்டாரு. மற்றவங்களும் என்ன செய்திருக்காங்க, அதை ஏற்றுக்கொண்டு போயிட்டாங்க. அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. சரி, ஓகே மாணவர்களே, உங்களுக்கு இந்த பாடம் நான் படிச்சு கொடுத்த இந்த பாடம் உங்களுக்கு விளங்கிருக்குன்னு சொன்னா நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதோட ஷேர் பண்ணுங்க. மேலதிகமாக ஒன்றையும் வகுப்புகளை இணைன்னு சொன்னா என்னுடைய இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அப்போ தொடர்பு கொள்ள வேண்டிய என்னுடைய இலக்கம் 075515361 0 இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டால் மேலதிகமாக தரம் 5 மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறுகின்றது. நீங்களும் இணைந்து கற்றுக்கொள்ளலாம். சரி மாணவர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.